டேய் ரவி, மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்திலே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. உமா இங்க பாருமா, அவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, நீ அவன்கிட்ட சாரி சொல்லு. சாரி மாமா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க, பாத்து போங்க. சரிப்பா. ஏ ரவி, கூட்டிட்டு போ. அம்மா உள்ள போகுமா? ஏ ரவி போடா. இங்க பாரு உமா, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். இப்ப நீ முதல்ல உள்ள போ. இந்தா உன் போன புடி புடி, உள்ள போ போ. டேய் கிளம்பு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, உள்ள போ. புரியுது. உள்ள போனா உன் பொண்டாட்டி ஒன்னா உதைக்கிறா, வெளியில வந்தா அவங்க அப்பா ஒன்னா அடிக்கிறான். கோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிடந்து அல்லாடிக்கிட்டு இருக்கா, அதானே? இங்க பாருடா, உன் பொண்டாட்டி உன் மாமனாருக்கு ஒத்த புள்ள. அந்த ஆளு கத்த கத்தையா பணத்தை சேர்த்து வச்சிருக்காரா. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி வேற மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்குது. ஏய், இதுக்கு மேல என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ரவி, நம்ம லைட்டா இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கணும்டா. நான் தெரியாம தான் கேக்குறேன், யாரு உன்னை அடிச்சது? உன் பொண்டாட்டி தானே அடிச்சது. சரின்னு விட்டுட்டு போவியா? இதுக்கு போய் ஃபீல் பண்ணி நின்னுகிட்டு இருக்க. என்ன, உன் பொண்டாட்டி ஒன்னு அடிச்சா அப்படியே விட்டுருவியா? டேய், உமா மாதிரி மேகலாவும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சான்னு வை, தூக்கி போட்டு மிதி மிதி மீச்சா கூட நான் அமைதியா தான்டா இருப்பேன். ஆனா சம்பாதிச்சாதான். சம்பாதிக்கலன்னு வை, விரல கூட நம்ம மேல படாம பாத்துக்கணும். இங்க பாருடா தம்பி, இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனா எப்போ? பணம் இருந்தா மட்டும்தான். ஆனா அந்த பணம் இருக்குதே, அது கிடைக்கிறதா இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கூடா ரவி. ரொம்ப யோசிச்சு தேவையில்லாம டயர்டாகாத ரவி, புரியுதா? ஓ, போய் படுத்து தூங்குற வேலையை பாரு. போடா போ. ஃபில்டர் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்ட்ராங்கா ஹாட்டா? என்னையா பம்பு பண்ணிட்டு இருக்கியா? சீக்கிரமா கிளம்பி கடைக்கு போற வழியை பாரு. எந்த கடைக்கு? எந்த கடைக்கா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பி போற வழியை பாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன, வேலையை விட்டுட்டீங்களா? யோ, அது நம்ம கடையா? அது ஒண்ணு நம்ம கடை கிடையாது, உங்க கடை. என்னையா உன் கடை என் கடைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அது உங்களோட கடை தான். அது ஏன் கடையா? ஆமா, அது உங்க கடை தான். ஏன் கடையில உங்களுக்கு என்ன வேலை? அது ஏன் கடையா இருந்தா இனிமே அந்த கடைக்குள்ள நீ காலே எடுத்திருக்க கூடாது. நீ வாங்கி போட்ட பொருளுக்கு நான் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். இல்ல அது உங்க கடையா இருந்தா நீங்களே இந்த கடையை நடத்திக்கங்க, என்ன ஆளை விட்டுருங்க.
என் அப்பா கிட்ட நான் வாங்கி கொடுத்த 10 லட்சமும் அந்த கடையில இருக்கு. அந்த காசை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அது என்னங்கறத நம்ம பேசி முடியும். ரகசிய பேச்சு அம்பலமாச்சு அதையே நீ தவித்தாலே குவா 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 குவா. அவ்வளவுதான் சொல்லு. சும்மா இரு மலரு. நான் முதல் தடவையா பெரியமாவ போறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ உன் வாய் வச்சுட்டு சும்மா இரு. நீ சும்மா இரு. நானும் 2 பிள்ளைய பெத்தவதான். எனக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் எப்படி இருந்தியோ அதெல்லாம் மறந்துடு. இனிமேலாச்சு அடுத்தவங்களோட தேவையெல்லாம் வம்பு தும்புக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு நீ இருக்கிற வழிய பாரு. டேய் மலரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உடம்ப பாத்துக்க. சண்டை போட்டவங்க கூட வாழ்த்து சொல்லியாச்சு. இன்னும் நம்ம கௌரவம் சிவாஜி மட்டும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு சும்மா வெறப்பா இருக்கீங்களே. வாழ்த்து சொல்லலாம்ல. சொல்லாடி போங்க. ஏய் சரி நீ உட்கார் உட்கார் உட்கார். நான் அது வந்துறேன். அட இருடி வந்துறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? வா வா இங்க வா. ஏய் வா இத பாரு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கற. ஏய் சம வந்து உட்காரு. ஏய் மேகலா நீ போய் கொஞ்சம் சக்கரைய கிண்ணத்துல போட்டு எடுத்துட்டு வந்துரு. அப்படியே நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பல்ல மல்லிப்பூ அதை எடுத்துட்டு வந்துரு. ஏய் ரவி நீ போய் பூஜை ரூம்ல இருந்து திருநீர் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா. வா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுக்கு இப்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சும்மா விட முடியாது. உனக்கு என்ன அம்மாவா அப்பாவா? நாங்க 3 பேரும் தான். தாய் தகப்ப ஸ்தானத்துல இருந்து நாங்க தானே இது எல்லாத்தையும் செய்யணும். நான் சொல்றது சரிதானே? ஐயோ பாண்டி. இரு அனி, என்ன நீ இது? ஐயோ இருங்க இருங்க உங்களுக்கு சேர் எடுத்துட்டு வரேன். இருங்க அது வந்துறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு? அட உட்காருங்க முதல்ல. ஒண்ணுல உட்காருங்க. அமைதியா இருக்கணும். மேகலா இந்த பூ கொடு. ஐயோ ரெடி வேணாம். ஏய் வாய் மூடு. பாண்டி பாடவல. இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுகிறீங்க? பேசாம இருக்கணும். ஒண்ணும் தெரியாது. டேய் ரவி அது குர்ரா. இது பாரு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அப்படியே அடிச்சேனா. இந்தா அந்த சக்கரையை குடுமா. இது பாரு வேண்டாம். கொஞ்சம் சொல்லிட்டேன். ஏய் பேசாம இரு. எது கோவப்படுற? சந்தோஷமான விஷயம் தானே. சொன்னா கேளு. சாப்பிடு. சொல்றல. அட சொல்லிட்டே இருக்கல. அடி பாவி. ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல நான் தான். பாரவன் இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சாட்சி. நான் இவர் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இவர் என் பொண்ணோட எந்த பிரச்சனையும் பண்ணாம எப்பவும் போல வாழணும். ஐயோ உங்களுக்கு தேவை இந்த பணம் தானே? வச்சுட்டேன், எடுத்துக்கோங்க. டேய் காசு வச்சுட்டாரா? ஒரு நிமிஷம். அந்த பணத்தை இப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? கல்யாணமான நாள்ல இருந்து இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு நாளாச்சும் சுயமா சம்பாரிச்சேன்னு சொல்லி ஒரு 10 பைசா எனக்கு கொடுத்திருப்பீங்களா? ஏதாவது ஒரு வேலைக்காவது போயிருப்பீங்களா? அட்லீஸ்ட் அதுக்கு முயற்சியாவது பண்ணிருப்பீங்களா? பொண்டாட்டிக்கு ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? சரிங்க, பொண்டாட்டிக்கு வாங்கி தரது இருக்கட்டும்ங்க. உங்களுக்குன்னு ஏதாவது வாங்கிருக்கீங்களா? நீங்க போட்டிருக்கிற சட்டை, பேண்ட், ஷூ, பனியன் முதற்கொண்டு யூஸ் பண்ற போனு, உங்ககிட்ட இருக்கிற பைக்கு, இதெல்லாம் விடுங்க. உடம்புக்கு போடுற சோப்பு, டியோடரண்ட், ஷேவ் பண்ற பிளேடு முதற்கொண்டு நானும் எங்க அப்பாவும் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல,
நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் நாங்க போடுறதுன்னு என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்தது உண்டா? அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு திருப்பி கொடுக்க சொன்னா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? என்னம்மா கொஞ்சம் விட்டா என் தம்பியோட துணிமணி எல்லாம் கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு போன சொல்லுவ போல இருக்கு. நிஜத்துல என்ன நடக்குதோ அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவரு நல்லா மறந்துட்டு பணத்தை கையில எடுத்துட்டு போறது எந்த விதத்துல நியாயங்க? மரியாதை மட்டும் வேணும்னு தெரியுது இல்ல, அதுக்கு மதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதானே தானா வந்து சேரும். ஒரு வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, மளிகை கரண்ட் பில் இப்படி வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்க. பொண்டாட்டிக்குன்னு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. உங்களை யாருங்க வேண்டான்னு சொல்றா? அதுதானங்க புருஷ லட்சணம். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க அப்பா வெளியில போ சொல்லுங்க. அவரும் ஒரு வார்த்தை கூட பேசாம போய்கிட்டே இருப்பாரு. கடையை நீங்க கேட்காமயே குடுத்துருவாரு. அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய நீங்க கேளுங்க. உங்க கால்ல கூட நல்லது எல்லாம் அப்படியே மறந்துட்டு என்னமோ எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ண மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காரு. நீ சும்மா இருமா. மாப்பிள, அந்த பணத்தை எடுத்துக்கியா? டே ரவி, சொன்னா கேள்றா. அதை எடுத்துட்டு போ. அதை வச்சு ஏதாவது ஆரம்பிச்சு பொழைச்சுக்கோடா. ஆமா ரவி, எடுத்துக்கடா. எடுத்து பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. சும்மா ஒரு 2 பேருக்கு வட்டிக்கு விட்டாலே போதும். அதுவும் வெளியாளுங்களுக்கு கொடுக்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. ஒன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலே வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு. டே ரவி, மாப்பிள, இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? அதான் உன் பொண்ணு எல்லாம் சொல்லிடுச்சுல்ல. முதல்ல 4 காசு சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். என்னம்மா நீ சமாதானம் பேச வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டியம்மா? பா, நீங்க வேறப்பா. அவர் என்னத்தை சம்பாரிச்சு கிளிக்கிறாருன்னு பாப்போம். உமா, அந்த பயலை பத்தி தெரியாதா? 2 நாள்ல பல்ட்டி அடிச்சு மாமனார் கால்ல போய் விழுந்துருவான். மாட்டான். எது மாட்டானா? எப்படி சொல்ற? அவன் கரும்பு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொங்கலுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கரும்பு எடுத்து சாப்பிட்டான்னு அடிச்சீங்களே, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவன் கரும்பு தொட்டதே இல்லங்க. நீ என்ன சொல்ல வர்ற? சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அவன் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கான். இதனால அந்த குடும்பத்துல என்ன ஆக போகுதோன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ரோசப்பட்டு 4 காசு சம்பாதிச்சு நமக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அவன் கௌரவமா இருந்தா போதும். பேசுற? நாங்க அப்படிதான் பேசிப்போமா. நீ வேலைய பாருமா. சீக்கிரம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க பார்ட்னர், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. யாருங்க போன்ல? ஃப்ரெண்ட் பிசினஸ் பார்ட்னர். ஓஹோ, நல்லா போயிட்டு இருக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே. நானும் பாக்குறேன், 4 நாளா ஹால்ல உட்கார்ந்துகிட்டு பேப்பர் மட்டும் தான் படிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரே பேப்பரை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க. எந்த வழி பண்ற மாதிரி தெரியலையே. என்ன பண்றது பார்ட்னர்? அடுத்த ஆர்டர் இன்னும் வரலையே.
உங்களை நம்பி நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருக்கேன். இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எனக்கு தானே லாஸ் ஆகும். சரி பார்ட்னர், என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கம்பெனி ஆரம்பிங்க பார்ட்னர். என் பேர விஜய் தான் அவனோட உண்டியல உடைச்சு எனக்கு பணம் கொடுத்தான். அதனால அவன் பேர்லயே விஜய் ஃபுட்ஸ்னு பேர் வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என் பேரு வேணாம் தாத்தா. டேய், ஏன்டா? அப்புறம் எங்க அப்பா உங்ககிட்ட இருக்கிற கம்பெனியையும் புடுங்கிடுவாரு. ஆமாண்டா ஆமாண்டா, செஞ்சாலும் செய்வான்டா. ஆ, ஆ, சரி, அப்புறம் என்ன பேர் வச்சு ஆரம்பிக்கிறது? பாட்டி உங்களுக்கு இத்தனை வருஷமா எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்பயாவது தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்களா? இல்லையப்பா. அப்போ பாட்டிக்கு நீங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சீதா ஃபுட்ஸ்னு பேர் வச்சிருங்க. பார்ட்னர், நீ என்னோட தகப்பன் சாமி பார்ட்னர். அப்படின்னா முருகனை தகப்பன் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போ நான் தாத்தா சாமி, அப்படிதானே? ஆமா பார்ட்னர், இனிமே இந்த தாத்தாவுக்கு நீங்க தான் சாமி. கம்பெனிய எப்ப ஆரம்பிக்க போறீங்க? நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம் பார்ட்னர். ஓகே பார்ட்னர், டன். அப்படிதானங்க சம்பந்தி? உன்ன மறைச்சுக்கிட்டே இருக்கு. நான் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா பேச விட மாட்டீங்கல்ல? எதுக்கு இப்ப குறுக்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஆடா, நீங்க தனியா பேசணும்னா உங்க ரூம்ல போய் பேசலாம்ல. ஏன், நீங்க உங்க ரூமுக்கு போலாம்ல? என்னோட ரூமே இந்த திண்ணதான். அப்படி பார்த்தா நீங்க தான் என் ரூம்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சீதா, நீ தானே சொன்ன முயற்சி பண்ணி பார்க்கலான்னு. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். நான் இத்தனை வருஷமா என்ன நம்பி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உன்னை நம்பி இதை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க நீங்க ஒன்னது என்னதுன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்மளோடதுங்க. ஏன் சம்பந்தி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? சீதா, இங்க சகுனமே சரியில்லை. லோன் விஷயமா பேங்க் மேனேஜர் வேற வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சாரி சார், ஏற்கனவே இப்படி வீட்டு பேர்ல கடன் இருந்தா என்னால நீங்க கேட்ட மட்டும் கொடுக்க முடியாது சார். சார் பரவாயில்ல, நீங்க லோன் கொடுக்கலன்னா என்ன, வீட்டுக்கு வந்திருக்கீங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்க சார். இல்லம்மா, பரவாயில்லம்மா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. உட்காருங்க சார். ஏற்கனவே அடமான இருக்கிற வீட்டு மேல இவர் லோன் வாங்கி எங்களுக்கெல்லாம் இவரு டாட்டா காட்டுவாராம். இத நாங்க பார்த்து சும்மாவே இருக்கணுமா? இவர் பண்றது பூராமே பிராடுத்தனம். இதெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஆமாமா, அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா 1008 ரூல்ஸ் பேச வேண்டியது, தனக்குன்னு வரும்போது எதுவுமே தப்பில்லைன்னு இருக்க வேண்டியது. டேய், இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடா ஒண்ணும் பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க? அவங்க ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆமா, நீ ஏன் அதை போட்டு உருட்டிட்டு இருக்க? நல்லவனா நீ? இன்னைக்கு நீ விடுன்னு சொல்லிட்டு போயிடுவ, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்து இதை ஏன் என்கிட்ட கேட்கலாம் என்கிட்ட சண்டை போட்டா என்ன பதில் சொல்றது? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உமாட்ட நானே பேசிக்கிறேன். நீ எப்பவும் போல சும்மாவே இரு. சார், இவங்களை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க சார். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதையெல்லாம் தான் சார்
நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போதைக்கு 2-3 கோவில்ல பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையே பாட்டில்ல அடைச்சி கடைங்களுக்கும் கொடுக்கலான்னு இருக்கோம். சாரிம்மா, என்னால உங்களுக்கு லோன் கொடுக்க முடியல. ஐயோ பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? என்ன ஆக போகுதோ? என்ன ரவி, டீ சாப்பிடுறியா? எனக்கு வேணாண்ணே. சீதா, என்னங்க? காலையில எந்திரிச்சு நீ தான் எங்க கோலம் போட்டியா? இல்லையே, நான் போடலையே. நீ போடலையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்னங்க இது புதுசா இருக்கு? நம்மள மதிக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் இல்லையே. ஏய் நில்லு. எதுக்கு இப்ப தேவையில்லாம வீட்டு வாசல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதி வச்சிருக்க? இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ அப்பா, இந்த கோலத்தையும் நான் போடல, அதையும் நான் எழுதி வைக்கல. உன்னை தவிர இதெல்லாம் பண்றதுக்கு இங்க யார் இருக்கா? ஏ, நான் இல்லையாப்பா? நான் பண்ணக்கூடாதா? இந்த கோலமும் நான் தான் போட்டேன், இதையும் நான் தான் எழுதி வச்சேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சீதா, அந்த சவுக்கெடு. கொஞ்ச நாளா வம்பிழுத்துட்டு இருந்தவங்க இப்ப கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, நான் கிண்டல்லாம் அடிக்கலப்பா, நிஜமா தான்ப்பா சொல்றேன். இங்க பாரு, காலங்காத்தாலே என்ன கடுப்பேத்தாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு சொல்லிட்டேன். இல்லப்பா, நான் என் தப்பா உணர்ந்துட்டேன். இது பாருங்க, நான் திருந்துறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுங்கப்பா. நீ திருந்து இல்லனா வருந்து. முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு. ஆஹா, ஆஹா, நான் போக மாட்டேப்பா, நான் போக மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவே மாட்டேன். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு மொத்த ஹாஸ்பிடலுக்கும் நீங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களாமே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏய், இப்ப எதுக்கு மறுபடியும் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க? மரியாதைங்கிறது போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏண்டி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமா. இந்த அன்னையின் அன்பும் தந்தையோட பாசமும் போதும். இந்த ரெண்டும் இருந்தா எனக்கு போதுமா? சீதா, இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், எங்க கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டேல்ல, இப்ப நீ கேட்டாலும் எங்க கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. இல்லம்மா. டேய், ஏந்திரா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? முதல்ல ஏந்திரி. உன் மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டு பத்திரத்தை தூக்கி ரவுடி கிட்ட கொடுத்திருக்க. உன் காசுதான் அப்பா தரேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? ஏய், அவரு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். நான் எங்களுக்கு வர வேண்டிய காசை தான் கேட்டேன், உன் காசை ஒண்ணும் கேட்கல. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அதுக்காக என்ன கேட்காம நீ எப்படி பத்திரத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கலாம்? இந்த பார், எனக்கு என் பணம் வரணும்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இல்லனா என் பணம் ஊதான், புரியுதா? பெத்த அப்பா கிட்ட முதல்ல வட்டி வாங்குறதே தப்பு, இதுல இன்னொருத்தனை கொண்டு வந்து விட்டுருக்க. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணாவது. இப்ப பத்திரத்தை கொடுத்து எழுதிருக்கியே, இதுக்கு மேல என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுதான் செஞ்சியா நீ? என்ன ஆகும்? இந்த பாரு, எல்லாம் அவன் கரெக்டா பணத்தை வசூல் பண்ணி தான் தர போறான். கொடுத்தா அப்புறம் என்ன, அப்படியே வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். என்னது, வீட்டை விட்டு போறதா?
இவர் எப்படி வீட்டை பிரிச்சு நடுவுல கோட போட்டாரோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு நடுவுல செவரை எழுப்பி அந்த பக்கம் ரவி இருக்க போறேன், இந்த பக்கம் நான் இருக்க போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா அவன் தான் உனக்கு வீட்டை புடிங்கி கொடுக்க போறவனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வட்டி காசை நாம போட்டு போனானே, அதே மாதிரி பெருசா போட்டு போவான். ஆனா உனக்கு அவன் பரவாயில்லடா. உன்கிட்ட வட்டி காசு கொடுக்கறத விட அவங்கிட்ட கொடுக்கறது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுடா, வாழ்க்கையில இன்னும் நீ மோசமானதெல்லாம் பார்க்க போற. நாங்களும் பார்க்க தானே போறோம். பெத்தவங்க கிட்ட வட்டி காசு வாங்கின பாவம் உன்னை என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாரு. பட்டாணி சாப்பிட்றியா கண்ணு? என்னடா நான் ஒத்தையிலே தின்னுட்டு கிடக்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். துணைக்கு நீ வந்துட்டு பத்தியா? ஏன் மறைக்கிற? என்ன என் மருமகன் வெளியே தூக்கி போட்டான், உன்னும் பொண்டாட்டி வெளியே தூக்கி போட்டா. நம்ம 2 பேருக்குள்ள பெருசா ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. இப்ப பாரு, ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிக்க கூட காசு இல்லாம வெத்து பையிலோட சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? பாக்குறதுக்கு ஆளு மட்டும், சும்மா ஜம்முன்னு இருந்து என்ன பிரயோஜனம்? 10 பைசா இல்லையே. இந்த பாரு, இந்த மான மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வீட்டுக்குள்ள பார்க்க கூடாது. அதெல்லாம் வெளியே மட்டும்தான். வீட்டுக்குள்ள வந்தா இப்படிதான் மொத்தமா பொத்திக்கிட்டு வந்திருக்கணும். ஏய் கேள்வி, அத்தை. என்னடா? என்ன மருமகனே சொல்லு. உங்களுக்கு கையெழுத்து போட தெரியுமா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அத்தை இவ்வளவு சூப்பரா கையெழுத்து போடுவேன் தெரியுமா? எழுத்தெல்லாம் அப்படியே முத்து முத்தா இருக்கும். எங்க போடணும் அது கூட? அப்படின்னா கையெழுத்து போட்டு காமிங்க பாப்போம். என்னடா பேனா கொடுத்து போட சொல்ற? பேப்பர் எங்கடா? இதோ இந்தாங்க அத்தை. டேய், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லயே கையெழுத்து போட சொல்ற? டேய், அதுவும் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க. அது அத்தை, அன்னைக்கு எனக்கு ஃபீவர் ஆயிடுச்சா, அதான் அத்தை. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்காம என் கிட்ட கையெழுத்து வாங்குறியா? உள்ள உங்க பாட்டி சும்மா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதானே? பாட்டிக்கு கையெழுத்து போட வராது, ஒன்லி கை நாட்டு தான். அதெல்லாம் ஸ்கூல்ல ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. இந்த பாருடா, இது மட்டும் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா நடு வீட்ல நின்னு திங்கு திங்குன்னு ஆடுவான். என்னால முடியாதுப்பா, என்னால எல்லாம் திட்டு வாங்க முடியாது, நீ வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோ. புடி 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 புடி. அத்தத்த ப்ளீஸ். ஐயோ, ஆளு விடு. ஆளு பாரு. அத்தை. என்னடா? பெரியத்த கிட்ட ஒரு கையெழுத்து கேட்டேன், அவங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கையெழுத்து? என்னோட ரிப்போர்ட் கார்டுல சின்னதா ஒரு கையெழுத்து போடுறீங்களா? இங்க பாரு, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டு நல்ல மார்க் எடுத்தீனா நானே கையெழுத்து போட்டு தரேன். நல்ல மார்க் வாங்கியிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கையெழுத்து கேட்க போறேன்? அடப்பாவி, நான் அப்பா கிட்ட வாங்கியிருப்பேன்ல. ப்ளீஸ் அத்தை, இந்த ஒரு தடவை மட்டும் கையெழுத்து போட்டு கொடுங்க அத்தை. விஜய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஒழுங்கா போய் அப்பா அம்மா கிட்டே கையெழுத்து வாங்க. என்ன? சாரி. ஓகே சார், நான் ஒரு 3:30 மணிக்குள்ள வந்துடுறேன் சார். ஓகே சித்தப்பா. கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே ஓகே. என்னடா இங்க ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போட முடியுமா? டேய், என்னடா சின்ன கையெழுத்து? நான் பெரிய கையெழுத்தே போடுறேன். என்னடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? ஆமா சித்தப்பா. என்னடா 5ல 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க? அன்னைக்கு எனக்கு ஃபீவர் சித்தப்பா. ஃபீவரா? ஓ, அன்னைக்கா? அப்படியாடா? சித்தப்பா, கையெழுத்து போட்டது யாருன்னு ஸ்கூல்ல கேட்டா நீங்க தான் வரணும்.
அதெல்லாம் முடியாதுடா. நீ போய் உங்க அப்பா கிட்டே கையெழுத்து வாங்க. போ போ போ, சீக்கிரம் போ. போ 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 போ. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. முடியாதுடா. ப்ளீஸ் சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. முடியாது, முடியாது. சித்தப்பா ஆள விடு. சித்தப்பா. ஐயோ இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்றது? தாத்தா யோ விடியா அவன. இந்த கோட்டை தண்ணி வரக்கூடாது பெருசா சட்டமெல்லாம் போட்ட. இப்ப நீயே வந்தானே அர்த்தம். போய் அந்த பக்கம். அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்க? விடுடா சும்மா. டேய் உன் பிள்ளைய நீ அடிப்ப என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றியே, அதே மாதிரி நானும் என் பிள்ளைய அடிக்கட்டுமா? ஓங்கி மிதிக்கட்டுமா? உன்னை அடிச்சு வெளுக்கட்டுமா? இப்படி தண்டத்துக்கு வளர்ந்து நிக்கிறியாடா முட்டா பயல, முட்டா பயல. டேய் நீ எப்படி நாசமா போடா. அவன் என் பேரன்டா. இந்த பார் என் பேரன் மேல கை வைக்கிறத பார்த்த அவனதான் சொல்லிட்டேன். ஏய் பாத்தியாடா பாத்தியா? என்னென்ன பேச்சு தேவையில்லாத பேச்சு. இதெல்லாம் நான் வாங்கணுமா? சொல்றா. ஒரு போன் தான், ஒரே ஒரு போன் தான். ஜீப்ல வந்து அடிச்சு தூக்கி கொண்டு போயிருவாங்க. புரியுதா? என்ன நடத்துறீங்களா? பார்க்கலாமா? என்னடா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் அடா, ரொம்ப துள்ளிட்டு இருக்க. ஏய் இவன் அவ்வளவுதான். உங்களுக்கு என்னடா அவ்வளவுதான். என்ன நினைச்சீங்க? எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய் இவனா நீ? விஜய் என்னாச்சு மாப்ள? என்னாச்சு பாருங்க. விஜய் விஜய் கொண்டு வாடா. தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. தண்ணி தெளி. விஜய் ஏய் விஜய், ஏய் கண்ணு தூக்கி பாருடா. என்னடா? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய் போடி. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போங்க. ஐயோ மனுஷனா நீ? ஆமா மனுஷனா நீ எல்லாம்? இங்க பாருங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட தள்ளி நிக்கணும் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்ககிட்ட ஏதாவது பேசுறத பார்த்தேன், பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டோம். மரியாதை கட்டணும். மலரி வா போலாம்.